நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் 2026ல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. இன்னொன்னு எம்ஜிஆருடைய வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்குகளை அபகரிக்கக்கூடிய வேலையை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பரவலான பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? 2026ல திமுகவா டிவிகேவா அதுதான் விஜய் பேசுறது. அப்படி பேசினாதான் அவனால அரசியல் பண்ண முடியும். புரியுதுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கம், நூற்றாண்டை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தற்குறி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு பங்களா விட்டே வெளியே வர்றதில்லை. கரூர்ல 41 பேரை கொண்டுட்டு உள்ள போனவன் அடுத்த எப்படா வெளியே வந்தான்னு கேட்டா இந்த ஈரோடு கூட்டத்துக்கு தான் வெளியே வந்தோம். அது வரைக்கும் வெளியவே வரல. எந்த வகையில அந்த தமிழக வெத்து கழகம் டிவிகே அது எப்படி திமுக வந்துட்டு எதிரி போட்டி டிவிகேவா டிஎம்கேவா அவன் சொல்றான்னா அவன் விஜய் அப்படி சொன்னாதான் அரசியல் பண்ண முடியும். எங்களுக்குள்ளதான் போட்டின்றது அவன் அப்படி சொன்னாதான் அரசியல் பண்ண முடியும். யாருக்கு போட்டி இருக்கணும்? ஒரு பெரும் கூட்டம் வருது, இளைஞர்களுடைய பட்டாளம் வருது. வரும் ஏன்னு கேளுங்க. அவன் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நடிகர். இதை நீங்க நல்லா கொஞ்சம் யோசிக்கணும். கூட்டம் வருதுன்னு எல்லாரும் சொல்றீங்க. ரெக்கார்ட் டான்ஸ் கூட தான் கூட்டம் நடக்கும். கிராமத்துல ரெக்கார்ட் டான்ஸ் நடந்துச்சுன்னா 30 கிலோமீட்டர் சைக்கிள் மெரிச்சுன்னு போய் 2 வீலர்ல போய் பார்த்துட்டு வருவாங்க. ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் ஐட்டம் டான்ஸ் கூட்டம் போடுற மாதிரி தான் இந்த விஜய் கூட்டம் வரும். ஏன்னா அவன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நடிகர். அதை நான் சொல்றேன், சினிமால பீக்ல இருக்கிறான். ஆனா இன்னைக்கு சினிமால சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ரஜினிகாந்த். அவர் அரசியல்ல இல்ல. அதுக்கடுத்து பெரிய ஸ்டார் யாருன்னு கேட்டா அஜித் அரசியல் இல்லை. அவர் சினிமாவோட சரி, அவர் எனக்கு ரசிகர் மன்றமே வேணாண்டார். நான் சினிமாவில் நடிக்கிறேன், நீ பணம் கொடுத்துற, நீ பணம் கொடுத்து என் படத்தை பாக்குற, படம் பார்த்தியா, பொழுதுபோக்கு போச்சா, பாத்தியா, கை தட்டினியா, சிரிச்சியா, போய் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன்ட்டார். ஸோ இப்போ அரசியல் இருக்கிற ஒரு நடிகை யாருன்னு கேட்டா விஜய். அவன் இப்ப அரசியல் இருக்கிற ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற அரசியல் இருக்கிற நடிகர் யாருன்னு கேட்டா விஜய். அதனால விஜய் பாக்குறத கூட்டம் வருது, நான் இல்லைன்னு சொல்ல. அதுலயும் இளம் பெண்கள், இந்த காலேஜ்ல படிக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர், இந்த பெண்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு வராங்க. அந்த இப்ப காலேஜ்ல படிக்கிற பெண்கள்லாம் வேற எந்த அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க ஓட்டு போடும் போது அவங்க எந்த குடும்பம், அவங்க குடும்பத்துல யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்க ஓட்டு போட்டு போயிடுவாங்க. விஜய்க்கு இந்த இளைஞர்கள் கூட்டம் வருதுன்னு கேட்டா சினிமா மோகம். இந்த பெண்கள் பேசுறதெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? எந்த அரசியல் கட்சியிலாவது இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சி கூட்டத்தை எந்த பெண்களும் இப்படி ஒரு தலைவர் பேசுனதில்லை. நான் திமுக ஓட்டு போடுவேன், தலைவர் தளபதி ஸ்டாலின் வரணும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரணும்னு வேணா பேசுவாங்க. இதுல இந்த பெண்கள் என்ன பேசுறாங்க நீங்க எல்லாம் பாத்துறீங்கல்ல? அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பெண்கள் எந்த அளவுக்கு தவறான ஒரு சினிமா மோகத்துல ஒரு நடிகன் மேல இருக்க ஒரு கவர்ச்சி. நான் அப்படிதான் சொல்லுவேன், வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஒருத்தி சொல்றா, என்ன சொல்றான்னா, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு கேச்சிருக்கிறான். இன்னொருத்தையும் அதே தான் சொல்றான், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்ன்றான். நான் இப்பயும் விஜய் தான் லவ் பண்ணுவேன்றான். இன்னொருத்தி என்ன சொல்றா, என் குழந்தை ஐசியூல இருக்குது, சீரியஸான கண்டிஷன் இருக்கு, எனக்கு அது கூட முக்கியம் இல்லை, நான் விஜயை பார்க்க வந்துக்கிறேன்னு ஒருத்தி சொல்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா, ஈரோடுல ஏதோ மஞ்சள் மார்க்கெட்ல வேலை செய்யறேன், எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்கு, அதுல நான் கன்ஃபார்மா விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேன், மீதி 8 பேர் எங்க குடும்பத்துல விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சாப்பாட்டுல விஷயத்தை வச்சு சாகட்டிடுவான்றான். இன்னொரு பொண்ணு என்ன சொல்றா, இன்னைக்கு எனக்கு ஃபைனல் எக்ஸாம், அந்த எக்ஸாம் மட்டும் நான் வந்துட்டேன், எனக்கு படிப்பு என் எதிர்காலம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம், எனக்கு அவர் சினிமால பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிச்சேன்னா இந்த கூட்டத்தை நீங்க எந்த கணக்குல வைக்கிறீங்க? இல்ல இதெல்லாம் எல்லாமே எந்த கணக்குல வைக்கிறீங்க? இது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மோகம். சீரியஸா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் தானா? இப்போ நீங்க சீரியஸா எடுத்துதான் ஆகணும். இது நீங்க சீரியஸா எடுத்தாகணும். இது எப்படி போகுது இது? அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருதும் போது அவன் ஒரு சினிமா நடிகங்க, அவனை பாக்குறது கூட்டம் கண்டிப்பா வரும். அவன் வண்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதுல இந்த வயசு இந்த ஒரு 40 வயசு 50 வயசு ஆட்களை இந்த லேடிஸுங்க எல்லாம் கூப்பிட்டு வராங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தா கூப்பிட்டு வராங்க. கரூர்லயும் நாமக்கல்லையும் அது வீடியோ வெளியே வந்துச்சு.
500 சொல்லிட்டு 200 தரீங்களே, 300 தரீங்களே எல்லாம் தகராறாச்சு. சோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த இளைஞர் கூட்டம் சொல்றீங்களே, அது ஒரு சினிமா மோகமான கூட்டம். இந்த கூட்டம் வாக்கு வங்கியாக மாறுமா என்று கேட்டால் சத்தியமாக வாக்கு வங்கியாக மாறாது. இது ஒரு மாதிரி கூட்டங்க. அது ஒரு சினிமா நடிகனை பார்க்க வர கூட்டம், அவ்வளவுதாங்க. அது ஒரு சினிமா கூட்டம். அது ஒரு பொழுதுபோக்கு, ஒரு கோமாளி கூட்டம், ஒரு கொள்கை கூட்டம் அது கிடையாது. சோ அது எந்த வகையிலும் வாக்கு வங்கியா மாறாது. அவன் சொல்றான் எனக்கு திமுக. சொல்லுங்க. விஜய்க்கு இவ்வளவு பெரிய பிரமாண்டமாக கூட்டம் வர்றதை பார்த்து டிஎம்கே பதட்டமாகிறது அப்படிங்கிறத 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க. நாஞ்சில் சம்பத் அவர்களும் அதை பேசுறாரு. அவங்க ஒரு ஆளாங்க, அவங்க ஒரு ஆளாயம். ஏங்க, நாஞ்சில் சம்பத் 10 நாளைக்கு முன்னால அவன் போய் கட்சியில சேர்றான். பனையூர்ல விஜய் கிட்ட போய் கட்சியில சேர்றான் நாஞ்சில் சம்பத். கட்சியில சேர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னால சென்னையில கொரட்டூர்ல மாண்புமிகு தமிழக துணை முதல்வர், நாளைய தமிழகம் எங்கள் வாலிப கலைஞர், எங்கள் வாலிப பெரியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க. 10 நாளைக்கு முன்னால. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, 15 நாளைக்கு முன்னாலேயே அங்க புக் ஆயிட்டான். எங்க டிவிக்கு தாவேக்கால புக் ஆயிட்டான். புக் ஆயிட்டு எல்லாம் பேசி கட்சிக்கு வரான்ட்டான். இவன் 2 மாசமா தொடர்ந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால விஜய்க்கு தான் ஜாலரா தட்டுறான். விஜய பாராட்டி பேசுறான். இவனே வாலண்டியா பாராட்டி பேசுறான். விஜய பாராட்டி பேசுறான். பெரிய கூட்டம் கூடுதன்றான். அந்த தினத்தந்தி டிவியினுடைய ஒரு கருத்தரங்க நடந்துச்சு. அதுல போய் விஜய ரொம்ப பாராட்டி பேசுறான். திருப்பரங்குன்ற விவகாரத்துல விஜய் வாய் திறக்காத நல்லதான்றான். அப்படியே பாராட்டி பேசுறான். இவன் என்ன, இவன் இப்படி பாராட்டி பேசும்போது திமுக மேடையில இவங்கிட்ட வாங்கின தேதியில ரத்து பண்ணிட்டாங்க. எப்படி அவனை நம்ம மேடை ஏத்துறது? அவன் விஜய் நம்மளோட விமர்சனம் பண்றான், நம்ம அவனை பேசிட்டு இருக்கிறோம். நீ விஜயை பாராட்டி பேசுறா அவன் எப்படிடா நாங்க திமுக மேடை ஏத்துறது? திமுக கமிட் ஆயிட்டான். ஒரு நிமிஷம், கமிட் ஆயிட்டான். ஒன்னும் கமிட் ஆயிட்டான். 2 கோடி ரூபாய் கேட்டா 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி வீட்டுல வச்சுட்டான். 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டான். 50 லட்சம் வாங்கி பணம் வாங்கி வச்சுட்டு 1 மாசத்துக்கு முன்னாலே மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வடசென்னையுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேகர் பாபு இடத்துல இவன் தேதி கொடுத்திருக்கான். அண்ணன் உதயநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை பேசுறதுக்கு 50. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. அவனை போய் 2ஆம் கட்ட தலைவர் 50 லட்சம் பணம் வாங்கி வச்சுட்டு கட்சியில போய் 10 நாள்ல சேர போறாங்க. போறதான் போறோமே, இந்த கூட்டம் பேசுனா ஒரு 50,000 ரூபாய் லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு தேதி கொடுத்துட்டு இங்க கூட்டம் பேசுறான். இங்க நம்ம திமுக மேடை ஏறி ஆனா உதயநிதி குறித்து ஆஹா ஓஹோன்னு பேசுறான். எதிர்காலத்துல அவர்தான் உதயநிதி தான், எதிர்காலத்துல தமிழ்நாட்டினுடைய தலைமை முகுடத்தை அணியக்கூடியவர், எதிர்காலத்தில் சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடியவர் உதயநிதி. நான் பெரியாராக பார்க்கிறேன், அண்ணாவாக பார்க்கிறேன், கலைஞராக பார்க்கிறேன்னு உதயநிதி ஆவோன்னு அண்ணன் உதயநிதியை பாராட்டி பேசிட்டு 10வது நாள் அங்க போய் விஜய் கிட்ட போய் கட்சியில சேர்ந்துட்டு திமுக எதிர்காலம் இல்ல, உதயநிதிக்கு எதிர்காலம் இல்ல, காசு கொடுத்து கூட்ட வரான்னா இவனை நீங்க எந்த கணக்கு எடுக்கிறீங்க? அவனும் ஒரு ஆளாங்க. திமுக இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விஜய் கட்சி எத்தனை கட்சிக்கு போவான்? அவனுக்கு என்ன கொள்கை இருக்குது? அவன் 2 மாசம் திமுக மேடையில விஜய் என்ன பேச்சு பேசினா அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கான்னா, அரசியல் அட்ரஸ் இல்லாத போயிடுவான்னா, இதே நாஞ்சில் சம்பத் சொன்னா அவன் தான் நாஞ்சில் சம்பத் தான் விஜய் அதிகமா பேசுந்த அப்படியே போய் மாத்தி பேசுறான்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் விஜய் கூட இருக்கிறது. அப்ப அவன் எந்த வகையில எங்களுக்கு போய் போட்டியா வருவான்? ஒரு உண்மை சொல்லிட்டா, திமுகவுக்கு இப்ப எதிரியே கிடையாது, திமுக யாரும் போட்டியே கிடையாது. இப்ப என்ன போட்டி தமிழ்நாடு அரசியல் கேட்டா 2வது இடம் யாரு? முதல் இடம் திமுக. 2026 தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறை முதலமைச்சர், 200 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்குது. ஆனா உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, இது முடிஞ்சு போச்சு. இப்ப எதிர்க்கட்சி அந்த 2வது இடம் யாரு? அதான் போட்டி. அதான் இப்ப அண்ணா திமுகவா இல்லைன்னா விஜயா? இந்த 2வது இடம் பிடிக்கிறதுதான் போட்டியை தவிர என் கட்சியினுடைய அடிமுட்ட தொண்டை, ஏன் குடியாத்த குமரம் அடிமுட்ட தொண்டை, குடியாத்த குமரம் கால் செருப்பு தூசிக்கு கூட விஜய் கட்சியோ சமம் கிடையாது. அவன் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிருக்கிறான், பேசிட்டோம். செருப்படி வாங்குறான். 2026 தேர்தலில் விஜய் செருப்படி வாங்குறான். நாஞ்சில் சம்பத் அவர்கள் பல கட்சியில இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சு அவர் பேச்சாளராக இருக்கிறாரு. அந்த நேரம் எல்லாம் நீங்க இந்த விமர்சனங்கள் வைக்கலையே? தாவேக்காவுக்கு போன பிறகு அவரை வச்சு இந்த விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய காரணம் என்ன? இதுக்கு முன்னால தெரியலையா அவர் இப்படிப்பட்ட நபர் என்ன? அது ஒண்ணு சொல்லட்டுங்களா? அவன் திமுக சேரல, தெரியுமா உங்களுக்கு? அவன் திமுக மேடையில தான் பேசணும். 6 வருஷம் திமுக மேடையில தான் பேசணும். திராவிட இயக்க பேச்சாளர்னு திமுக மேடைக்கு வந்தான். அப்பவே நான் சொன்னேன்.
இவன் என்ன பேச்சு பேசினான் தலைவர் கலைஞர் அவர்களை, என்ன பேச்சு பேசினான். இவன் தான் பேசுவான். அவ்வளோ பெரிய தலைவரை, தளபதி அவர்களை, நம்ம தலைவர் தளபதி என்ன பேச்சு பேசுறான். அண்ணன் உதயா அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணவன் இவன் திமுக மேடை போய் இவன் ஏறானேன்னா, இல்ல அவன் திமுக மேடைக்கு வரேன் அப்ப நான் திமுக சேர சொல்லுங்க. திமுக மேடைக்கு வரேன்னு சொல்றான்ல, திமுக சேர சொல்லு. இல்ல நான் திராவிட இயக்க பேச்சாளரை நான் பயணிக்கிறேன். ஏன்னா அவன் எங்க வேணாலும் போனான். இல்ல அப்போ திராவிட இயக்க பேச்சாளர் பயணிக்கிறேன்னு சொல்லி இவன் திராவிட இயக்க பேச்சாளர் 6 வருஷம் திமுக மேடையில மட்டும்தான் பேசினான். திமுக மேடம் வேற எந்த திராவிட இயக்கங்கள் அண்ணா திமுக அவனை கூப்பிட்டாங்களா? அண்ணா திமுக வந்துட்டானே. திராவிட இயக்கம்னா அண்ணா திமுக அவன் பேசினா வேற எந்த அவன் பேசுறது ஒரு திமுக மேடையில மட்டும்தான் பேசினான். திமுக மேடையில 6 வருஷம் பேசினான். பேசும்போது இங்க அவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான். அவன் அங்க எங்கெங்க போறானோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவான். அங்க திமுக இருக்கும் போது ஆரம்ப காலத்துல தலைவர் கலைஞரை பேசினான். வைகோல் இருக்கும் போது வைகோ பேசினா திமுக கடுமையா தட்டினான், அண்ணா திமுக தட்டினான். அப்புறம் அண்ணா திமுகவுக்கு போனான், அண்ணா திமுக போய் திமுக கடுமையா தட்டினான். அப்புறம் திமுக மேடையில திராவிட இயக்க பேச்சாளர் அவன் தான் நாஞ்சில் சம்பத். இங்க அங்க அண்ணா திமுக மேடையில திமுக எப்படி திட்டினானோ அதே மாதிரி திமுக மேடையில அண்ணா திமுக திட்டினான். இப்போ அவன் விஜய் கிட்ட போயிட்டு இப்ப திமுக பேசுறான்னு சொன்னா அவன் ஒரு பச்சை வந்தி. அவன் இங்க இருக்கும்போது நீங்க அப்பெல்லாம் விமர்சனம் முன்வைக்கலன்னு கேட்டா அவன் இங்க திமுக மேடையில திமுக பேச்சாளரா பேசிட்டு இருந்தான். ஆனா நான் எப்பவுமே அவனை நம்புறது கிடையாது. எனக்கு அவனை எப்பவுமே எனக்கு பிடிக்காது. நான் அவனை எப்பவுமே நம்புறது கிடையாது. நான் பேசுனேன் இவன் ரொம்ப நாள் நம்ம கிட்ட இருக்க மாட்டான். இதை விட இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்குற கூட்ட விட என்னை போன்ற பேச்சாளர் நிறைய பேர் இருக்காங்க. கூட்டம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவனுக்கு ஒரு கூட்டத்துக்கு ₹1,00,000 ₹50,000 ₹50,000 குறைவில்லாம கொடுக்கணும். அவனுக்கு ₹1,00,000 ₹50,000 அவனுக்கு கூட்டத்துக்கு. அவன் கூட்டம் பேசி நல்லா சம்பாரிச்சான். 30 நாள் கூட்டம். திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணியில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளைய தமிழகம் வாலிப பெரியார் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணி செயலராக பொறுப்பேற்ற பிறகு அதிகமான கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநில தேசிய அரசியல் கட்சிகளில் அதிகமாக கூட்டங்கள் நடக்கிற கட்சி திமுக. அண்ணன் உதயநிதி இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அதில் அதிகமான வாய்ப்பு யாருக்கு வழங்கப்பட்டது என்று கேட்டால் இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு. அவனுக்கு தான் அண்ணன் உதயநிதி அவனுக்கு பெரிய லெவல்ல அவனை லிஃப்ட் பண்ணி விட்டார். அவனுக்கு அவ்வளவு கூட்டங்கள். அவன் தான் கூட்டமே பேசினான். நாங்களாம் யாருமே கூட்டம் பேசல. என் சக பேச்சாளர் யாருமே கூட்டம் பேசலைங்க. கூட்டம் இல்லைங்க எங்களுக்கு. அவனுக்கு தாங்க கூட்டம். அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பேசி நல்லா சம்பாரிச்சான். சம்பாரிச்சுட்டு அவன் என்னன்னு சொல்றான்னா, இந்த அறிவு திருவிழா நடத்தினாங்க வள்ளூர் கூட்டத்துல, உங்களுக்கு தெரியும், இளைஞர் அணி சார்பா. அதில் இவனை பேச விடலையா? அது இளைஞர் அணிக்காக கிட்டத்தட்ட ஒரு 300 பேச்சாளர்களை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 300 ஏவுகணைகளை தயார்படுத்தியிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியம் பேச்சாளர். அதிலும் திமுகவுக்கு பேச்சாளர் தான் முக்கியம். இப்ப நாங்கெல்லாம் வரும்போது எனக்கெல்லாம் ஒரு 16 வயசுல மேடைக்கு வந்தேன். இப்ப எனக்கு ஒரு 49 வயசு ஆயிடுச்சு. எல்லாம் என் ரேஞ்சு தான். இப்ப என்னுடைய செட்டு 30 பேர் இருக்கும். இப்ப எங்களுக்கு எல்லாம் 49 வயசு ஆயிடுச்சு. இப்ப எங்களுக்கு அடுத்து ஒரு செட்டு வரணும். அதை அண்ணன் உதயநிதி உருவாக்கி விட்டார். அவங்கள வச்சு அறிவு திருவிழால பேச வச்சார். அந்த அறிவு திருவிழால என்ன கூப்பிடலையே. எப்பவுமே வள்ளுவர் கூடன்னு சொன்னா யாரு அங்க ஸ்டார் பேச்சாளர்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், திராவிட ஆழ்வார், அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் குடும்ப அண்ணன், மரியாதைக்குரிய மாண்புமிகு டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன். அவர்தான் எப்பவுமே வள்ளூர் கூட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் ஆட்சி காலகட்டத்துல கலைஞர்கள் தான் அண்ணன் ஜெகத்ரட்சகன் தான் பேசுவார். அவரே அங்க பேசல. அண்ணன் ஜெகத்ரட்சனே அந்த அறிவு திருவிழாவில பேசல. அங்க பேசுறதெல்லாம் முழுக்க இளைஞர்கள் ஒரு அருமையான ஒரு முயற்சி, வெற்றிகரம். அங்க என்ன பேச உள்ளையே, என்னையா பேச விடலன்னு இவன் கேட்கிறான். அங்க என்ன பேச விடலன்றான், என்ன ஒதுக்குறாங்கன்றான். இவன் என்ன பண்ணான் தெரியுமா சார்? மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு இருக்கார்ல, அவர்கிட்ட போய் 60 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான். யாரு? நாஞ்சில் சம்பத். 60 லட்சம் கேட்டான். எதுக்கு நாஞ்சில் சம்பத் 60 லட்சம் கேட்டான்னா, அவன் பையனை எம்டி படிக்க வைக்கணுமா. எம்டி. அவனுக்கு 2 பசங்களும் MBBS. ஒரு காலேஜ்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு பாலிடெக்னிக் படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அவன் குடும்பத்துல 2 பேரு டாக்டர். எல்லா மேடையில பேசி, அதிமுக மேடை, திமுக மேடை பேசி அவன் குடும்பத்தை 2 பேரு டாக்டர். திறமைன்னு சொல்லிக்கலாம். திறமை, ரைட், ஓகே, டாக்டர் ஆகிட்ட. நீ 60 லட்சம் ரூபாய் அந்த சேகர் பாபு கிட்ட கேக்குற. உனக்கு என்ன 60 லட்சம் கொடு? இது நாஞ்சில் சம்பத் எல்லார்ட்டையும் நாஞ்சில் சம்பத் சொன்னது என்கிட்டயும் அந்த சொன்னான். குடியாத்த கூட்டத்துக்கு போகும்போது என்கிட்டயும் சொன்னான். 60 லட்சம் ரூபாய் கேட்டேன், எனக்கு 60 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கல,
என்ன 60 லட்சம் ரூபாய், என்ன 60 ரூபாவா, இல்ல 600 ரூபாவா, 6000 ரூபாவா? நான் கை மாத்தாதான் கேட்டேன். என்னோட கஷ்டத்துக்கு என்ன பணம் கொடுக்கலன்னா லட்சக்கணமா கொடுப்பாங்க. இதெல்லாம் சும்மாங்க. அவனுக்கு இங்க இருந்துட்டான், ரொம்ப நாளா இருந்துட்டான். அவன் ஒரு கணக்கு போட்டான். அங்க கூட்டம் கூடுது, அங்க போனா நிறைய கூட்டம் கிடைக்கும், அங்க பேசுறதுக்கு வேற பேச்சாளர் கிடையாது. அவன் கான்செப்ட் பாருங்க. அங்க இப்போ அந்த டிவிகேக்கு போனா, தற்கொலை விஜய் கட்சிக்கு போனா, அங்க பேசுறதுக்கு பேச்சாளர் எல்லாம் புதுசு புதுசா தான் பேசுறாங்க. புதுசு புதுசா தான் பேசுறாங்க. அங்கறவங்க எல்லாம் இப்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் பேச விடுறாங்க. சின்ன சின்ன பசங்க 15 வயசு பசங்க, 16 வயசு பசங்க எல்லாம் டிவியில பேட்டி கொடுக்குது, பாக்குறீங்களா? 16 வயசு பொண்ணு சொல்லுது, உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவங்க அப்பா மு.க. ஸ்டாலின் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எங்க தளபதி சார். இது ஓட்டுறா இது? இப்படி ஆட்கள் தாங்கிறாங்க. சரி, அங்க போனா நம்ம மேடையை பிடிக்கலாம். 30 நாள் அங்க நம்மள கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அங்க நமக்கு சீனியாரிட்டி யாரும் இல்ல. அவன் ஆட்சிக்கு வரான், வராகாட்டி போறான். பொழப்பு ஓடுற வரைக்கும் ஓட்டம், நம்ம அங்க போலாம்னு சொல்லி அவங்க கமிட் ஆயிட்டான். அங்க கமிட் ஆயிட்டா அவன் அங்க போயிட்டான். அங்க போயிட்டு நீ திமுக ஆட்சிக்கு வராது, உதயநிதிக்கு எதிர்காலம் இல்ல, அவர் எப்படி வாலிப பெரியார்னு சொல்லலாம், சிரிப்பா இருக்குது, இது என்ன அக்குறுமன்னு சொல்ற புறம்போக்கு நீ சொன்னியடா. மாண்புமிகு தமிழக பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள், அவர் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தினார் திருவண்ணாமலையில. மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டம் 5000 பேர், ப்ராப்பரான இளைஞர்கள். அதுல அண்ணன் ஏவா வேலு அவர்கள் தலைவர் தளபதிக்கு நன்றி சொன்னார். வாலிப பெரியார் உதயநிதி அவர்களை நீங்கள் திமுகக்கு தத்து கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்துட்டீங்க, உதயநிதியை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வாலிப பெரியார். அதை அவன் கிண்டல் பண்றான், வாலிப சிரிக்கிறான். சிரிக்கிறான். நீ சொன்னியடா வாலிப பெரியார்னு, நீ சொன்னே, சிரிக்கிறான். சிரிச்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்தாங்க கூட்டத்துக்குன்றான். ஏன்டா உன்ன மாதிரி காசுக்கு மாரடிக்கிற கூட்டமா திமுக இருக்குது? அட புறம்போக்கு நாய, உப்பு சாப்பிடுவான் அவன். நாஞ்சில் சம்பத் அவன் சொல்றான், காசுக்கு வந்தாங்க 1000 ரூபாய்னா இவனை எந்த வகையில நீங்க 2ஆம் கட்ட தலைவர்ன்றீங்க? இவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சா? அவன் நாளைக்கு விஜயை காட்டி கொடுக்க மாட்டான்றது எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவன் விஜயை காட்டி கொடுக்க மாட்டான்றது எவ்வளவு நேரம் ஆக போகுது? சோ அவன்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் தான். இவெல்லாம் பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது. அதுக்கு நாங்க பதில் சொல்லிதான் ஆகணும். திமுக அவன் செத்து போயிட்டு இருப்பான். நாஞ்சில் சம்பத்து தளபதி ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து எங்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், எங்கள் தலைவர் தளபதி அவன் ஹாஸ்பிட்டல சேர்த்து அவனை உயிரை காப்பாத்தி டாக்டர் கிட்ட தினம் போன் பண்ணி எப்படியாவது உயிரை காப்பாத்திருங்க, எவ்வளவு செலவானாலும் கட்சி செலவு பண்ண சொல்லி திமுக அவனுக்கு உயிர் பிச்சை போட்டுச்சு. அங்க போய் அவன் திமுக பேசும்போது அப்ப அந்த புறம்போக்கு பையன், அந்த ஜாடு மாடு பாடுகால் லக்காடி பாடுஸ் பையன், அந்த புறம்போக்கு அந்த அரசியல் பச்சார் நாஞ்சில் சம்பத்தை நாங்க ஏன் பேசக்கூடாது? அண்ணன் உதயநிதி அவனுக்கு சோறு போட்டாரு, அத்தை மறந்துட்டான் அவன். இவனுக்கு நீங்க 2ஆம் கட்ட தலைவர்ன்றீங்க. சோ எந்த வகையில எங்களுக்கு எல்லாம் போட்டி டிவிக்கு எல்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு போட்டியே இல்லைங்க. 2வது இடம் பிடிக்கிறது யாருன்னு போட்டி, அதை அவங்க சண்டை போடுவான். என்ன எடப்பாடி பழனிசாமி ஜாதியா இல்ல, எடப்பாடி பழனிசாமி சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி சரியா அரசியல் பண்ணியிருந்தா இந்த புறம்போக்கு பையன் நடிகர் விஜயின் தற்கூரி எல்லாம் அவன் நான் தான் 2வது இடம் சொல்லிருக்க மாட்டான். இன்னைக்கு அதிமுக எங்க இருக்குதுன்னே தெரியல, எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இவன் ஒரு நடிகன்றதுனால இன்னைக்கு சோசியல் மீடியால இவன் பேசப்படுற இடத்துல இருந்தா 2வது இடம்ன்றான். அது 2026 தேர்தல் சொல்லும் யார் 2வது இடம் சொல்லி. திமுகவும் விஜயும் கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதனால அதிமுக ஓட்டுகள் பிஜேபி ஓட்டுகளை விஜய்க்கு மாத்தி விடக்கூடிய வேலையை திமுக பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் பேசி இருக்கிறார். இது எப்படி? அப்பா எவ்வளோ பெரிய தலைவன்டா அப்பா அர்ஜுன் சம்பத்து. அப்படியே தமிழ்நாட்டுல இருக்கிற 7 கோடி மக்கள் தொகையில 2 கோடி பேர் அர்ஜுன் சம்பத் கட்சியில் இருக்கிறாங்க. அவன் எவ்வளவு பெரிய அடிச்சிருப்பான். அவன் ஒரு ஆளு அவ்வளவு உயிரோடு அர்ஜுன் சம்பத். அதாவது கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் போட்டியே இல்ல, எனக்கு எதிரியாக இருக்கிறது திமுக தான் அப்படின்னு பேசுறாரு. செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு மேடை ஏறுறாரு. எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டம் பிரமாண்டத்தை விஜய் அவர்களுடைய கூட்டத்துலதான் பாக்குறேன். எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறாரு, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. அப்ப குறிவைக்கப்படுறது அதிமுகவினுடைய வாக்குகளுக்கு. அப்ப அர்ஜுன் சம்பத் பேசுறது இதுல பொருத்தி வருது இல்ல? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவுக்கு தலைமைன்றது சரியில்லை, தலைமை இல்ல, தொண்டன் இருக்கான். புரியுதுங்களா? தொண்டை இருக்கான், தொண்டை எங்கேயும் போல, தொண்டம் அப்படியே இருக்கான். இப்ப நான் என் ஊர் குடியாத்த எடுத்துங்க, என் குடியாத்துல அதிமுக தொண்டம் வர 200 பேர் எனக்கு தெரியும். அந்த 200 பேர் ரெட்டையில சின்னத்துக்காக அங்கேயேதான் இருக்கான். எடப்பாடி பழனிசாமிக்காக இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமிக்காக இல்ல, ரெட்டையில சின்னத்துக்காக அங்க இருக்கான்.
அதிமுக தொண்டங்க இருக்கான். ஆனா அவனை கமாண்ட் பண்றதுக்கு, அவனை கைட் பண்றதுக்கு, அவனை வழி நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமியால முடியல. எடப்பாடி பழனிசாமி எல்லாரோடும் அனுசரிச்சு போலாம், எல்லாரையும் ஒருங்கிணைக்கலாம், நம்ம எல்லாரையும் பிரிஞ்சு போடலாம், ஒண்ணு சேர்த்து கட்சி ஸ்ட்ராங் பண்ணலான்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கு நான் மட்டும் தான் இருக்கணும்னு ஒரு அந்த ஆள் அந்த எண்ணத்துல பயணிக்கிறார். இன்னொரு விஷயம், ஒரு உண்மை சொல்ல போனோம்னு கேட்டா, இப்போ திமுக கூலிக்காரன் திமுக சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த மாதிரி பேசுறான். எவனோ அந்த புறம்போக்கு போய் எவனோ அந்த எச்சு பொறிக்காது அர்ஜுன் சம்பத்துன்னு சொல்றீங்கல்ல, ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்த பிஜேபி சொல்லி, அமித்ஷா சொல்லி, நான் RSS சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சு. இதுதான் உண்மை. அவன் எனக்கு கொள்கை ரீதியான எதிரி பிஜேபி சொல்றான், ஆனா அது பொய். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தே பிஜேபி சொல்லி பிஜேபி 2000 கோடி ரூபாய் பணம் கொடுத்தான். இது நான் எத்தனையோ நாளா சொல்லிட்டு இருக்கேன். 2000 கோடி ரூபாய் விஜய்க்கு பிஜேபி பணம் கொடுத்தான். அந்த பணம் வாங்கி தான் கட்சி ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஒரு கூட்டங்களுக்கும் பிஜேபி தான் பணம் கொடுக்குறான். அவன் சும்மா பேருக்கு தான் திட்டம். அவனுக்கு என்னன்னா, அதிமுகவை வச்சு திமுகவை காலி பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஆனா அதிமுக வச்சு திமுகவை காலி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் அந்த ஜெயலலிதா ஆர் எம்ஜிஆர். அந்த ஆள் ஒரு டெட் பாடி. அந்த ஆள் ஒரு குற்றவாளி ஆயிட்டான். இப்ப அவங்க அமலாக்கத்துறை ரைடுக்கும் ஜெயிலுக்கும் பயந்துக்குன்னு அமித்ஷா காலில் பாண்டட் லேபரா அந்த ஆள் உளுந்து கிடக்குறான். சரி, வேற யாரு திமுக? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சக்தி, ஒரு இளைஞரை இன்னைக்கு திமுக கொண்டு வந்துருச்சு. மக்கள் ஏத்துக்கனா, நல்லா பேசுறாரு. கலைஞரன் பேரப்பிள்ளை, தளபதியினுடைய வீரப்பிள்ளை, திமுக குடும்பம், டிஎம்கே பிளட் தீனு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, உதயநிதியை வந்துட்டு நம்ம உதயநிதி எதிர்ப்பா ஒரு ஆள் யாரு ரெடி பண்றது? எடப்பாடி பழனிசாமியா இல்ல. அண்ணாமலையை பார்த்தாங்க, அவன் துரோகி ஆயிட்டான். அதுக்கு அவங்க செலக்ஷன் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தற்கொலை நடிகர் விஜயை செலக்ஷன் பண்ணி கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க. இப்போ செங்கோட்டையன் போய் யாரை பார்த்துன்னு இருந்தாரு? அடுத்த வரைக்கும் அமித்ஷா தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆமா, செங்கோட்டையன் போய் அமித்ஷா பிஜேபி லிங்க்ல இருந்தாலும் திடீர்னு வந்து விஜய் கிட்ட சேர்றாருன்னா, பிஜேபி அமித்ஷா போய் பார்த்து 10வது நாள், அமித்ஷா போய் பார்த்து 10வது நாள், கரெக்டா 10வது நாள் விஜய் கிட்ட போய் அந்த செங்கோட்டையை சேர்றான். பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா, நீ அதிமுக எல்லாம் போக தேவையில்லை, நான் சொன்னா நாளைக்கு கூட அதிமுக சேர்த்துக்குவாங்க, உனக்கு பொறுப்பு கொடுப்பாங்க, அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்ல, நாங்க அதிமுக கட்சியை முடிக்க போறோம், அதிமுகவை நாங்க கேப்சர் பண்ண போறோம், அதிமுகவை நாங்க வந்து கையில் எடுக்க போறோம், அதனால வந்து நீ என்ன பண்ணு, அங்க எங்களுடைய ஒரு பிரான்ச் தான், பிஜேபியுடைய பிரான்ச் தான் டிவிக்கு, அந்த தற்கூரி விஜய் வந்து நாங்க சொல்லிதான் கட்சி, நீ அங்க போய் சேர்ந்துட்டு அந்த கட்சியை நீ வழி நடத்து. அங்க ஆள் இல்லை அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு. அவன் ஒரு நடிகை, அவனுக்கு கூட்டம் கூடுது, ஆனா ஆர்கனைஸ் பண்றது அங்க ஒரு ப்ராப்பரான ஆள் இல்ல. ஜெயலலிதாக்கு டூர் போட்டவன் இந்த ஆளு, எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சீரியஸ் செங்கோட்டையன். அதனால நீ அந்த கட்சியை போய் வழி நடத்து, நாங்க இங்க அந்த கட்சி வழி நடத்து, நாங்க இந்த 2026 எப்படி திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, 2026 தேர்தல் அதிமுக முடிச்சிடுறோம், அதிமுக கேப்சர் பண்ணிட்டு அப்புறமா எல்லாம் ஒன்னா சேரலாம்னு சொல்லி பிஜேபி சொல்லிதான் செங்கோட்டையை அங்க போய் சேர்ந்தது. இதுதான் உண்மை. பிஜேபி சொல்லிதான் செங்கோட்டையை அங்க போய் சேர்ந்தது. இப்ப பிஜேபி தான் அவனை ஆபரேட் பண்றான். யார் ஆபரேட் பண்றான்? விஜய். அவன் பேசுறான்னா பிஜேபி ரெடி பண்ணி கொடுக்குறது. பிஜேபி ரெடி பண்ணி அந்த பாட்டு கச்சேரி பாடும்போது முன்னால வச்சிருப்பாங்க பாருங்க, ஒண்ணு ஒரு பேடு மாதிரி, அது பாட்டு கச்சேரிக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேடு மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுல சீட்டு கூட எழுதி குத்துறாங்க. அந்த சீட்டுக்கு தான் அவன் படிக்கிறான். அவன் ஒன்னும் தெரியாது. இப்போ ஒரு அரசியல்வாதினே நான் தினம் வெளியே வரணும், நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்ட, திமுக கடுமையா எதிர்க்கிறேன்ற, அரசியல் ரீதியா பிஜேபி, கொள்கை ரீதியா பிஜேபி எதிரி என்ற, அரசியல் ரீதியா திமுக எதிரி என்ற, 2006 எனக்கு திமுக தான் நேரடி போட்டி, வேற யாரும் களத்திலே இல்லைன்ற. அப்ப நீ என்ன பண்ணணும்? தினம் நீ ரோட்டுக்கு வரணும், பிரஸ் மீட் கொடுக்கணும், வாரத்துக்கு ஒரு முறை நீ பிரஸ் மீட் கொடுக்கணும். இது வரைக்கும் நீ பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறியா? எப்பயாவது யாருன்னா 4 மைக்கு நீட்டினா 2 வார்த்தை பேசிட்டு ஓடி போடுற. நீ அந்த கரூர்ல 41 பேரை கொண்டுட்டு ஓடி போட்ட. அதோட நீங்க என்ன வெளியே பாத்தீங்களா? எங்கன்னா வெளியே பாத்தீங்களா விஜய? சார், கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்க விஜய் எங்கன்னா வெளியே பாத்தீங்களா? ஒரு முறை சோசியல் மீடியால ஒரு 2 நிமிஷம் பேசினான், என்ன வேணா பழி வாங்குங்கோ, என் கட்சிக்கார விட்டுடுங்கன்னா. அவன் பேர்ல அறிக்கை வெளியே வரும், அது கூட அதிகமா இல்ல, 1 2 வரும். அந்த பரோட்டா கடைக்காரன், அந்த புஷி ஆனந்த, அந்த திருட்டுல அடைச்சிருக்கிறான் பாரு, ஒரு பொன்போ பையன் ஒருத்தன், அவன் அந்த திருடம் 420 840, இந்த ஆதவ அர்ஜுனா, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வெளியே வரானுங்க, பேசுறானுங்க. விஜய் பேசுறது எப்போ வெளியே வந்தான்? அந்த பனையூர் பங்களாக்குள்ளே ஒரு பொந்துக்குள்ள இருக்கிறான், வெளியே வந்துக்கிறான் அந்த ஆளுக்கு வரைக்கும். அரசியல்வாதினா என்ன? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச உடனே ஃபயரா இருந்தார், எல்லாருமே அவ்வளவுதான் சுத்துவாங்க. நீ வெளியே வரியா? நீ வெளியவே வர்றதில்லை. அந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தை மட்டும் வந்துட்டு அதுக்கு மட்டும் போயிட்டான். அதுக்கடுத்து எதுக்கு அவன் வெளியே வந்திருக்கிறான்? கரூருக்கு வந்தான், அதுக்கடுத்து இப்பதான் வெளியே வந்திருக்கான்.
அதுக்கு அடுத்து இப்பதான் வெளியே வந்திருக்கிறான். வெளியே வந்திருக்கும் எந்த வகையில் அவன் எங்களுக்கு எதிரி என்றீங்க? அவன் எந்த வகையில திமுக எதிரி அவன்? அது சும்மா ஒரு படம் ஓடிட்டு இருக்குங்க. அழகா சொன்னார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எக்ஸிபிஷன்ல பார்த்தா தாஜ்மஹால் கட் அவுட் இருக்கும். தாஜ்மஹால் கட் அவுட் இருக்கும். எல்லாம் போய் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. தாஜ்மஹால் நம்ம ஊருக்கு வந்திருக்குன்னு. அது அட்டை மழை வந்தா சாஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இது ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஷூட்டிங் 2026 தேர்தலில் முடிஞ்சிடும். திமுக தீய சக்தின்னு இவன் சொல்றான்னா, இத்தனை நாள் சொல்லாத இப்ப சொல்றான்னா, அவனை சொல்ல சொல்றாங்க. அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனை பெத்த அப்பாவுக்கு சோறு போடாதவன், பெத்த அம்மாவுக்கு சோறு போடாதவன், கட்டின பொண்டாடியோட குடும்பம் நடத்தாம கீர்த்தி சுரேஷ் திருச்சான கண்ட பொம்பளைங்க கூட சுத்தி ஒரு பொம்பளை பொறிக்காம, பெத்த பொண்ணு வீட்டுல இல்ல, பெத்த பையன் வீட்டுல இல்ல, யாருமே இல்ல. முதல்ல நீ ஒரு குடும்பத்துக்கே நல்ல தலைவன் இல்ல, அப்புறம் நீ எப்பறம் ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவனா வருவேன்? யாரு தீய சக்தி? நீதான் தீய சக்தி. அவன் எங்களை திட்டத்து கூட அவனுக்கு தெரியாது. யாருன்னா சொல்லி கொடுக்கணும். சோ ஒரு ஷூட்டிங் மாதிரி வரான், ஒரு 20 நிமிஷம் நடிக்கிறான், ஓடி போயிரு. இவன் முதலமைச்சரா? செங்கோட்டை அங்க போயிட்டா, செங்கோட்டை ஜெயலலிதாவே ரூட்டு போட்டவரு, எம்ஜிஆர் கூட இருந்தவரு. ஆனா நீ அதிமுக கட்சியில இருந்து உனக்கு மரியாதை இருந்துச்சு. நீ ரெட்டையில நின்று ஜெயிச்ச. இப்ப வாடா 2026 தேர்தல் வா. இன்னைக்கு வரையும் குடியாத்துக்கு கும்பிடுறாங்க. என்ன மரியாதை? 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் திமுகன்றேன். திமுக பிறந்தேன், திமுக தான் சாகரான்றேன். என் கடவுள் கலைஞர், என் குலச்சாமி கலைஞர், என் தலைவர் தளபதி. 2026 என் தலைவர் தளபதி முதலமைச்சர், எதிர்கால முதல்வர் என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதுவே என் கொள்கைன்னு பேசுறேன். அதனாலதான் தினம் 10 பேர் என்ன பேட்டி கூப்பிடுறாங்க, சோசியல் மீடியால கூப்பிடுறாங்க. நான் தன்னிச்சா செயல்படுறேன்னா தெருவுல போற சொரிநாய் கூட நம்ம மதிக்காது. சோ நம்ம சார்ந்திருக்கிற இயக்கத்தை வைத்துதான் நாம் எந்த தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை வைத்துதான் நமக்கு மரியாதை. நீ இத்தனை நாள் அதிமுக ஜெயலலிதா ரெட்டையில இருந்த அதிமுக தொண்டன் இருந்த, இப்பதானே நீ ஒரு பிளக்கா பையன், ஒரு பொறுக்கி பையன் விஜய் கூட போய் இது வரைக்கும் பெரிய மனுஷனா இந்த செங்கோட்டையன், பிளக்கா பையன் பொறுக்கி பையன் விஜய் கூட சேர்ந்து இப்ப நீ செங்கோட்டையன் கூட பிளக்கா பையன் பொறுக்கி பையன் ஆயிட்ட. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய்க்கு கூட்டம் கொடுது, நீ புரட்சி தளபதி என்றே. இது செங்கோட்டை எம்ஜிஆரும் விஜய் ஒன்னாங்க. ஏங்க எம்ஜிஆர் விஜய் ஒன்னா? திமுகவில் பல ஆண்டுகள் பயணித்தவர் எம்ஜிஆர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். திமுகவில் பொருளாளராக இருந்தவர். தலைவர் கலைஞரை அரசியல் குருநாதராக ஏற்றுக்கொண்டவர். திமுகவில் இருந்துதான் அதிமுக துவங்கி திமுக தொண்டனை வைத்து கட்சி நடத்தி ஆட்சிக்கு வந்தார். இவன் யாரு? இவன் நேற்று சினிமா நடிச்சிருந்தான். இவனு எம்ஜிஆர் ஒன்னா புரட்சி தளபதியாம். நல்ல புரட்சி பண்ணான். கரூர்ல 41 பேரை கொலை பண்ணான் பாரு, நல்ல புரட்சி. சோ இது ஒரு ஷூட்டிங். இது ஒரு மாயா சாயான்னு பாபா படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடினாரு. அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் பேசுறான், இஷ்டத்துக்கு பேசுறான். ஏன்னா நாங்க சர்வாதிகாரியா ஜெயலலிதா மாதிரி என் தலைவன் தளபதி இருந்திருந்தா இதெல்லாம் பேசிருக்க மாட்டான். கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். விஜய் கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவனா பேசினானா? ஒரு தலைவான் படத்துல ஏதோ ஒரு டைலாக் போட்டான், ஏதோ ஒரு பாட்டுல ஏதோ கொண்டு வந்துட்டான் ஒரு வரியை. இவன் தான் எதிர்கால தமிழ்நாடுன்ற மாதிரி. ஜெயலலிதா படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அப்பனி புள்ளி ரோட்ல நிக்க வச்சாங்களா இல்லையா? இப்படி நின்னானே விஜயும் அவங்க அப்பா இயக்குனர் சந்திரசேகர் இப்படி நின்னாங்கல்ல. லெப்ட் ரைட் வாங்கிச்சு அந்த பொம்பளை. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வாய் திறக்கல. இப்பதானே வாய் திறக்க. ஏன்னா திமுக யாரையும் பழி வாங்கல. நம்ம எங்க தலைவர் தளபதி ஈசனே, அவர் ஒரு ஜனநாயக தலைவன். அவர் ஜெயலலிதா மாதிரி சர்வாதிகாரி கிடையாது. விட்டு வச்சிருக்கிறதுனால பேசலாம். ஆதவர்ஜுனெல்லாம் பேசுவானா? ஆதவர்ஜுனெல்லாம் பேசுவானா? ஒரு பிராட் அவன் பேசுவான்லாம். ஜெயலலிதா மக்களை மேல சங்கராச்சாரியார் மீதே ஜெயலலிதா கஞ்சா கேஸ் போட்டுச்சு, விட்டுருவாங்களா? அவனை எங்க ஆளுங்க ஒண்ணும் செய்யாது. எனக்கு வருத்தம் தான். அவன் ஃப்ராடு, கேடி, அக்யூஸ்ட். அவன் ஃப்ராடு. அதனால இவனுக்கு பேசினுக்கிறானுங்க. பேசிட்டோம். 2026 தேர்தல்ல மண்ண கவுராம்பார். சினிமாவும் போச்சு, அரசு அவனுக்கு ஓட்டு இல்ல சார். அவன் எங்கன்னா போயிடுவான். விஜய் எங்கன்னா போய் லண்டன்ல செட்டில் ஆயிடுவான். 2 படம் நடிப்பான். இந்த கூட பகுதி பாருங்க, இதுங்களுக்குதான் இருக்கிறது. சில்லற பசங்க, சின்ன பசங்களை வச்சுக்கின்னு அதை டான்ஸ் ஆடிக்கின்னு சின்ன பாவம் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க, காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க, அது ஒரு மாதிரி ஒரு மோகம், சினிமா மோகம். அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போய் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துடுவான். எம்ஜிஆர் மாதிரி பேசுறதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு சிரிப்பா தாங்க. 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெயிக்கும். தளபதி முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், எதிர்காலத்துல நான் உதயநிதி முதலமைச்சர், டுடே அண்ணன் உதயநிதி டெப்டி சிஎம், டுமாரோ அண்ணன் உதயநிதி டெஃபினெட்லி சிஎம். இது மக்கள் தீர்ப்பு.
கொள்கை உள்ள இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் உதயநிதியோடு இருக்கிறார். எனவே 2026 தேர்தல்ல அவன் காணாம போடுவான். தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த அரசியல் விஷயங்கள், விஜயினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அரசியல் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத தொடர்ந்து பேசுவோம்.